இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இன்று பூமிக்கு திரும்புவதை முன்னிட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பிரிவு உபச்சாரம் நடைபெற்றது. இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா கடந்த மாதம் இறுதியில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று 2 வாரங்கள் தங்கி அங்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சுபான்ஷு சுக்லாவும் இதர 3 வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பவுள்ள நிலையில் இதற்கான வழியனுப்பும் நிகழ்ச்சி சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா, விண்வெளியிலிருந்து பார்க்கும் போது இந்தியா எத்தனை அழகோடு தெரிகிறது என்பதை நெகிழ்ச்சியோடு கூறியுள்ளார். இந்த பயணம் நம்ப முடியாத வகையில் அமைந்ததாகவும் தனக்கு கிடைத்த மிக அற்புதம் வாய்ந்த பயணம் இதுவாகும் எனவும் கூறியுள்ளார். மேலும் மனித குலத்தின் விண்வெளி பயணம் நீண்ட வரலாறு கொண்டது எனவும் மிகவும் கடினமானது எனவும் தெரிவித்தார். மனிதர்களாகிய நாம் அனைவரும் உறுதியாக இருந்தால் நட்சத்திரங்களை கூட எட்ட முடியும் என சுபான்ஷு சுக்லா கூறியுள்ளார். மேலும் 41 ஆண்டுகளுக்கு முன்பு ராகேஷ் சர்மா விண்வெளியில் இருந்து பார்த்தபோது இந்தியா எப்படி இருந்தது என்பதை தங்களிடம் கூறியதாக தெரிவித்த அவர், இன்றைய இந்தியா உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக திகழ்வதாகவும் லட்சியம் நிறைந்த, அச்சமற்ற, நம்பிக்கை வாய்ந்த மற்றும் பெருமை மிகுந்த நாடாக இந்தியா காணப்படுவதாகவும் சுக்லா தெரிவித்துள்ளார். மேலும் நிறைய கனவுகளை சுமந்து கொண்டு பூமிக்கு வரவுள்ளதாகவும் அந்த நினைவுகளை தனது நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.